ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி முடியிற வரைக்கும் நார்த் இந்தியன் ரெசிபியில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பள்ளிப்பிள்ளையம் கைவினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு இந்த ரெசிபியை சேவில் போட்டு வச்சுக்கோங்க. இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லைங்க, நானுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இது பியாஸ் க்ரீன் கறிங்க, அதாவது ஆனியன் க்ரீன் கறி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா ஊத்தாப்பத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சர்வ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் புல்காவுக்கு தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இது வந்து ஆனியன் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸாக நம்ம ஃப்ரை பண்ணி போடுறப்ப நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. அதுவும் புல்காவுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஆயிலே இல்லாமல் இந்த மாதிரி புல்கா பண்ணி இதே மாதிரி நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்காக நான் வந்து ஆனியன் வந்து ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன சைஸாக எடுத்து அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கணுங்க. நல்லா பெரிய பெரிய சைஸாக இருந்தாலும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி தான் போட போகிறோம். அதனால் இதை வந்து ஒரு 300 கிராம் ஆனியன் எடுத்து இது வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன். பெரிய பெரிய வெங்காயமாக சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்காக கசகசா, பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா மல்லித்தலை ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்துக்கலாங்க. தயிர் எடுத்திருக்கேன், பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். மல்லி எடுத்துருக்குறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம், இவ்வளோதாங்க. இது வந்து எல்லாமே 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரையான பொருளெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேங்க. இப்போ பாதாம் பருப்பு, மல்லி, அதுக்கப்புறமா கசகசா, பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, இதை ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெட்டான பொருளெல்லாம் நம்ம போட்டுக்கலாங்க. ஏன்னா இது சீக்கிரமாக அரைப்படாது. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை எல்லாமே போட்டுக்கலாம். தயிரையும் விட்டுக்கலாங்க. தயிர் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் போடுறது. ஆனால் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துனுங்க. இப்போ இதை எல்லாமே நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்து தாளிப்புக்காக நான் கடாயில் ஆயில் விட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆனியன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே ஒரு வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அப்படியே உள்ளே போட்டுருங்க. நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆன வரைக்கும் டேஸ்ட் வந்து இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து நல்லா அந்த கல் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு கல் தோசைக்கு தான் ட்ரை பண்ணேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த கிரேவி செய்கிறப்ப இது மேலே வந்து தான் நம்ம போட போகிறோம். அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக சண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷாக ஒரு அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா திரும்பவும் நம்ம கிரேவியில் போட்டு இதை வேக வைக்க போகிறோங்க. அதனால் ரொம்பவும் கோல்டன் ப்ரௌனாக ஆகிறது வேண்டாம். ஏன்னா ஒரு கசப்பு கொடுத்துரும். அதனால் இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு இப்போ அதே ஆயிலில் தான் சீரகம், பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதை சேர்த்திக்கலாங்க. இப்போ கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போடுறேன். ஆனால் இது வேக விடக்கூடாதுங்க. ஏன்னா தக்காளி வந்து முழுசாக தெரியணும். ஒரு அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. சும்மா லைட்டாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம க்ரீன் கறி, அதாவது ஆனியன் க்ரீன் கறி தான் பண்ணுறோம். அதனால் ரொம்ப கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ரெண்டுமே கலர் கலந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இப்போ தக்காளி வந்து நான் வேக விடலைங்க. இப்போ இதில் கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஆயிலில் போடுறப்ப. அப்படியே நம்ம கையில் க்ரஷ் பண்ணி அப்படியே போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் அப்படியே உள்ளே விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா அந்த கிரேவி வந்து அந்த பச்சை வாசனை போக அந்த மசாலா வெந்துடும். இப்போ இதில் 1 கிளாஸ் நான் தண்ணி சேர்த்து மிக்ஸி வந்து நல்லா கழுவி அப்படியே சேர்த்திக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரும். அதனால் ஒரு தட்டும் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா அதை கொதிக்கிறப்ப நம்மளுக்கு அந்த பபுள்ஸ் வந்து வெளியே வருது. அதுக்காக தான். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்தியாச்சு. பச்சை மிளகாய், அந்த மிளகுல இருக்கிற காரமே போதும், வேறு எதுவுமே வேண்டியதில்லை. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கூட்டியோ குறைச்சோ கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 5 நிமிஷம் தாங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா வெந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஆனியனை வந்து இந்த டைமில் நம்ம உள்ள கூட அப்படியே சேர்த்திக்கலாங்க. ஏன்னா இந்த கிரேவியில் திரும்பவும் நம்மளுக்கு நல்லா அது வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து சிம்மில் வச்சிடலாம். இந்த ஆனியனை கொட்டிட்டு அந்த ஆனியன் வந்து நல்லா அதில் வந்து கலந்து நம்மளுக்கு வேகிறப்ப இன்னும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க.
இப்போ நான் சிம்மில் தான் அடுப்பை வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம விட்ட ஆயில் ஃபுல்லாக நம்மளுக்கு மேலே வரும். அதுக்காக அந்த ஆனியனும் நமக்கு நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. அருமையான இந்த ஆனியன் க்ரீன் கறியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்கா போட்டுக்கலாங்க. சும்மா லைட்டாக சப்பாத்தியை தவால போட்டு எடுத்துகிட்டு நான் அப்படியே அடுப்பில் அந்த பக்கம் அப்படியே போட போகிறேன். ஏன்னா புல்காங்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் ஒரு சாஃப்டாக இருக்கும். ஏன்னா மாவு பிசைகிறப்பயே நம்ம கொஞ்சம் தண்ணி கூடுதலாக விட்டு தான் இதுக்கு நம்ம பிசையணும். நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பாருங்கள் நல்லா பஃபியாக வருது. அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இப்போ ஃபுல்காவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கும். சப்பாத்தி கூட புல்கா எப்பயுமே ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குது. நம்ம டைரெக்டாக நம்ம அந்த அடுப்பில் வேக வைக்கிறதுனால அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.